இன்னைக்கு கூட ஒரு சில பேர் கூட்டணி ஆட்சியா, அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்களே. அமித்ஷா அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காரு? எங்களுடைய என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும், என்டிஏ கூட்டணி அரசாங்கம் நடக்கணும்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடியார் தெளிவா சொன்னார், பேசிட்டாரு. அதிமுக தான் என்டிஏ கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைமை. அந்த தலைவர் யாருன்னா எடப்பாடியார் தான். அதிமுக பெரும்பான்மையான இடங்களிலே போட்டியிடும், பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். முதலமைச்சராக எடப்பாடியார் உறுதியாக வருவார். இதுல யாருக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதிமுக பிஜேபி கூட்டணி தான் ஆளுங்கட்சி, எதிர்கட்சியும் அதிமுக பிஜேபி கூட்டணி தான் வரப்போகுது. 2011 வந்துச்சே, அம்மா முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த், அப்படித்தான் அமைய போகுது. இப்படித்தான் வரும். இதுல ஊர சந்துல சிந்து பாடுற வேலையை சில பேர் பார்க்குறாங்க. அவனுக்கு சில பிரச்சனை, அவனுக்கு வயிற்று வலி, அந்த வயிற்று வலிக்கு மருந்து சாப்பிடலாம். அதை விட்டு போட்டுக்கிட்டு என் கருத்து இது, உன் கருத்து இது, யார் கருத்து யார் கேட்குற மாதிரி இல்லை. அதிமுக ஓட்டு போட மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. அதிமுக என்ற கப்பல் எடப்பாடி என்ற மாலுமி கிளம்பிட்டாரு. நீ வந்து ஏறிக்கோ, ஏறினா நேர துறைமுகத்தில் இறக்கி விடுவாரு. அப்படி நேர கார் ஏறி கோட்டைக்கு போக வேண்டியதான். அதை விட்டு போட்டு வேக்கானம் பேசிக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு பேசி தெரிஞ்சுன்னா இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து மோசமாக தான் போயிருவீங்க. அதிமுக பிஜேபி ரெண்டு தலைவர்களும் பேசிக்கிட்டாங்க. குறுக்க எனக்கு என்ன வேலை இருக்கு, இவருக்கு என்ன வேலை இருக்கு, என்கிட்ட கேட்கல அவர்கிட்ட கேட்கலன்னு சொல்லக்கூடாது. பேசிட்டாங்க. லீடர் நரேந்திர மோடியுடைய ஆலோசனைப்படி உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து பேசுறாரு, அறிவிக்கிறாரு. கையை தூக்கி நம்முடைய தலைவர்கள் கையை தூக்கி ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது அற்புதமான கூட்டணி சொல்லி அதிமுக தொண்டர்களும் பிஜேபி தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இதில் தூக்கி எடுத்து இந்த தெளிந்த நீரோடையில் கல்லை தூக்கி போடுற வேலையை யாரும் வைக்காதீங்க. நீங்க காணாம போயிருவீங்க. இதை செய்யாதீங்க, செய்யற வேலையை வேண்டாம். அருமையான கூட்டணி. இன்னைக்கு பிஜேபிக்குன்னு மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை இருக்கு, அதிமுகவுக்குன்னு மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை இருக்கு. டெல்லியிலே அவர் ஆளணும், தமிழ்நாட்டில் அதிமுக ஆளணும், எடப்பாடி முதலமைச்சர் இருக்கணும். அப்போதான் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர முடியும். எதையாவது போய் ஸ்டாலின் போய் டெல்லியில் போய் பேசிய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.